உன் தோட்டத்தில் உன் தோட்டத்தில் ஒரே செடி, ஒரே வகை மலர், ஒரே மரம், ஒரே வகை கனிகள் வளர்க்க வேண்டும் என முயற்சி செய்தார். இன்று உன் தோட்டத்தில் பல செடிகள், பல மரங்கள் மண்ணில் சாய்ந்து கிடக்கின்றன. உன் திட்டத்தை இப்போது நினைத்து பார்க்கிறேன். உன் திட்டத்தில் சாய்ந்து கிடக்கிற மரங்களில் எத்தனை மரங்கள் நீ வளர்க்க நினைத்தவை? எத்தனை மரங்கள் வளரவே கூடாதென நீ வெட்ட நினைத்தவை? உன் தோட்டத்தில் விழுந்து கிடக்கிற அத்தனை மரங்களும் புயலில் சாய்ந்தவையா? புயலை காரணம் காட்டி நீ வெட்டி வீழ்த்தியவையா? கணக்கெடுத்து சொல்வாயா? தோட்டத்தை காப்பதாய் சொன்ன காலனே அப்படிங்கிற கவிதை இன்றைக்கு இருக்கிற சூழலை இல்ல என்னைக்குமே தமிழ்நாடுங்கிறதும் சரி, இந்தியம் என்பதும் இந்தியா என்பதும் பன்முகத்தன்மைக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த இந்தியாங்கிற தோட்டத்தை யார் கையில் கொடுக்க வேண்டும்? அது காந்தியின் கைத்தடி கையிலா அல்லது கோட்சேவின் துப்பாக்கியின் கரங்களிலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதற்கான கவிதையாகவே இது மக்கள் பக்கம் நின்று உரத்து சொல்கிறது. இது இந்தியா என்பது காலந்தோறும் பன்மையினுடைய நிலம், இங்க இதுதான் இங்க உயிர்ப்போடு இருக்கும் என்பதற்கான ஒரு எளிய கவிதையை ஒரு பூந்தோட்ட காவல்காரன் போல பதிவு செய்திருக்கிறார்.